புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு. குற்றவாளி கருணாஸிற்கு தூக்கு தண்டனை. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்குல குற்றவாளியா அறிவிக்கப்பட்ட கருணாஸ் என்ற காக்கா கருணாஸுக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு. புதுச்சேரியில கடந்த 2024 நடைபெற்ற சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில அந்த வழக்குல முக்கிய தீர்ப்பு வெளியாகி இருக்கு. முத்தியால்பேட்டை சிறுமி கொலை வழக்குல குற்றவாளியா அறிவிக்கப்பட்ட கருணாஸ் அப்படின்ற காக்கா கருணாஸ்க்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்கு. அதாவது கடந்த 2024 மார்ச் மாதம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகரை சேர்ந்த 9 வயது சிறுமி வீட்டிற்கு முன்னாடி விளையாடி கொண்டிருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு சிறுமி மாயமாகி போயிருக்காங்க. இதுக்கப்புறமா பல மணி நேர தேடுதலுக்கு அப்புறமா அந்த சிறுமியோட உடல் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில சாக்கு மூட்டைக்குள்ள அடைக்கப்பட்டு கழிவுநீர் கால்வாயில வீசப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவம் புதுச்சேரி மட்டுமில்லாம நாடு முழுவதுமே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை சம்பவம் தொடர்பா போலீசார் தீவிர விசாரணையை நடத்தினாங்க. இந்த விசாரணையில அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் என்ற இளைஞரும் விவேகானந்தன் என்ற முதியவரும் கைது செய்யப்பட்டாங்க. இந்த விசாரணையில வீட்டுக்கு முன்னாடி விளையாடி கொண்டிருந்த சிறுமிய கருணாஸ் அழைச்சிட்டு போய் விவேகானந்தன் வீட்டுல 2 பேருமே சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சது தெரிய வந்துச்சு. இது மட்டுமே இல்லாம சிறுமி மூச்சு திணறி மயங்கிய நிலையில அவர் உயிரிழந்ததா கூறப்படுது. இதுக்கப்புறம் குற்றத்தை மறைக்க கை கால்களை கட்டி உடலை வேட்டியில சுத்தி மூட்டையா கட்டி வீட்டுக்கு பின்னாடி இருந்த கழிவுநீர் கால்வாயில வீசியிருந்ததும் போலீசார் விசாரணையில உறுதி செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கின் விசாரணை நடத்திட்டு இருக்கும் போதே கைது செய்யப்பட்டிருந்த விவேகானந்தன் சிறையில தூக்கிட்டு தற்கொலை செஞ்சு கொண்டாரு. இது மேலுமே பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இதை தொடர்ந்து வழக்கில் முக்கிய குற்றவாளியா கருதப்பட்ட கருணாஸ் மீது விசாரணை தொடர்ந்து நடந்துச்சு. கருணாஸ் குற்றவாளி இந்த வழக்கை விசாரித்த விரைவு நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 30 கருணாஸ குற்றவாளி அப்படின்னு அறிவிச்சாங்க. தொடர்ந்து தண்டனை விவரங்கள் குறித்து அரசு தரப்பும் குற்றவாளி தரப்பும் வாதங்களை முன்வச்சாங்க. அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் பச்சையப்பன் என்ன சொன்னாருன்னா, இது ரொம்பவே கொடூரமான அதே நேரத்துல மனிதாபிமற்ற குற்றம் அப்படிங்கிறதுனால குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனை வழங்கணும்னு வலியுறுத்தினார். குற்றவாளியோட பின்னணி, வழக்கின் தன்மை உள்ளிட்ட விவரங்களை அரசு தரப்புல சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்தி வச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த வழக்குல மே 8 இறுதி விசாரணை நடந்துச்சு. இதுக்கப்புறமா முத்தியால்பேட்டை சிறுமி பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்குல குற்றவாளி கருணாஸ் என்ற காக்கா கருணாஸுக்கு தூக்கு தண்டனை விதிச்சு போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தோட நீதிபதி சுமதி தீர்ப்பு வழங்கி இருக்காரு. இந்த தீர்ப்பு வெளியானதை தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்துல பரபரப்பு ஏற்பட்டுச்சு. சிறுமிக்கு நீதி கிடைச்சிருப்பதா பலருமே கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்களா இந்த வழக்கு நீதிமன்றத்துல நடந்துட்டு வந்துச்சு. ஏற்கனவே இந்த வழக்குல இன்னொரு குற்றவாளியான விவேகானந்தன் சிறையிலேயே தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. கடைசியா கருணாஸ் மற்றும் தான் இந்த வழக்குல குற்றவாளியா இருந்த நிலையில என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது புதுச்சேரி மக்கள் மத்தியில மட்டுமில்லாம நாடு முழுவதுமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் கண்டிப்பா தூக்கு தண்டனை மட்டும்தான் கொடுக்கணும்னு எல்லாருமே வலியுறுத்திட்டும் வந்தாங்க. கடைசியா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த வழக்குல கடைசி தீர்ப்பை நீதிபதி சுமதி கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு அப்புறமா சிறுமிக்கு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது
வீட்டுக்கு முன்னாடி சின்னஞ்சிறு குழந்தை விளையாடிட்டு இருந்த போது எந்த ஒரு எண்ணத்துல அந்த நபர் இப்படி ஒரு கொடூரமான செயலை செஞ்சா அப்படிங்கிறது யாராலையுமே ஏத்துக்க முடியாத விஷயமா இருக்குது. கடைசியா இந்த தீர்ப்பு மட்டும்தான் அந்த நபருக்கான சரியான தண்டனையா இருக்கும்னு பலருமே கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வழக்குல இந்த தீர்ப்பு சரியானதா இல்லைனா இதையும் மீறி வேறு விதமான தீர்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னா எந்த தீர்ப்பு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.